चले वतन की ओर डाल के प्रेम की डोर, हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर, बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर, हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 29/1/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு மதுபனின் மகிமை. மதுபன் நிவாசிகளுடன் அனைவரும் எப்பொழுதும் குஷியாக இருக்கிறீர்கள்தான் இல்லையா? யார் 3 காலங்களின் இரகசியத்தை தெரிந்து கொண்டார் என்றால் திருப்தியாகி விட்டார்கள்தான் இல்லையா? எப்பொழுதாவது யாராவது கோபப்படுகிறார் என்றால் நாடகத்தின் இரகசியத்தை மறந்து விடுகிறார். யார் எப்பொழுதும் நாடகத்தின் இரகசியத்தை மற்றும் 3 காலங்களையும் தெரிந்திருக்கிறார் என்றால் அவர் திருப்தியாக இருப்பார்தான் இல்லையா? கோபப்படுவதற்கான காரணம் இரகசியத்தை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது. 3 காலங்களின் ஞானம் தெரிந்தவராக ஆகுபவரைத்தான் திரிகாலதரிசி என்று கூறுவது. அவர் எப்பொழுதும் திருப்தியாகவும் மற்றும் குஷியாகவும் இருக்கின்றார். மதுபன் நிவாசி என்றால் எப்பொழுதும் குஷி மற்றும் திருப்தியாக இருப்பவர். மற்றவர்களுடன் கோபப்படுவது என்றால் தன்னை இரகசியம் தெரிந்த நிலையிலிருந்து கீழே கொண்டு வருவது. இருக்கையை விட்டு கீழே வருகிறீர்கள் என்றால் அப்பொழுது கோபப்படுகிறீர்கள். திரிகாலதரிசி என்றால் ஞானம் நிறைந்ததின் நிலை ஒரு இருக்கை ஆகும், மிக உயர்ந்ததாகும். எப்பொழுது இந்த இருக்கையை விட்டுவிட்டு கீழே வருகிறீர்களோ அப்பொழுது கோபப்படுகிறீர்கள். எப்படி ஸ்தானமோ அப்படி ஸ்திதி இருக்க வேண்டும். மதுபனை சொர்க்க பூமி என்று கூறுகிறீர்கள் இல்லையா? மதுபன் சொர்க்கத்தின் மாடல் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் சொர்க்கத்தில் மாயா வருகிறதா என்ன? மாயா என்றால் என்ன என்று அறியாத நிலை இருக்க வேண்டும். சொர்க்கத்தில் மாயாவின் ஞானம் இருப்பதில்லை. இந்த பூமியை சாதாரணம் என்று நினைப்பதினால் மாயா வருகிறது. மதுபன் வரதான பூமியை சாதாரண ஸ்தானம் என்று நினைக்காதீர்கள். மதுபனின் நினைவு கூட சக்தியை கொண்டு வருகிறது. மதுபனில் இருப்பவர்கள் ஃபரிஷ்தாக்களாக இருக்க வேண்டும். மதுபனின் மகிமை என்றால் மதுபன் நிவாசிகளின் மகிமை. மதுபனின் சுவர்களின் மகிமையோ இல்லைதான் இல்லையா? மதுபன் நிவாசிகளை முழு உலகமும் எந்த பார்வையில் பார்க்கிறது? உலகம் இன்று வரையிலும் நினைவு ரூபத்தில் எவ்வளவு உயர்ந்த பார்வையில் பார்க்கிறது. பக்தர்களும் மதுபன் நிவாசிகளின் மகிமையை பாடுகிறார்கள். பிராமண பரிவாரமும் உயர்ந்த பார்வையோடு பார்க்கிறது. ஒருவேளை உங்களுடைய பார்வையும் இவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது என்றால் ஃபரிஷ்தாவாகவே ஆகியே விட்டீர்கள் இல்லையா? மதுபன் நிவாசிகள் எக்கிய நிவாசிகள் என்றும் கூறப்படுகிறார்கள். எக்கியத்தில் இருப்பவர்களுக்கு தன்னுடைய ஆகுதி போட வேண்டும். அப்பொழுது மற்றவர்களும் பின்பற்றி நடப்பார்கள். நினைவார்த்தமாக ரூபமாக வளர்க்கப்படும் யாகத்திலும் எப்பொழுது மந்திரத்தை உச்சரிக்கிறார்களோ அப்பொழுதுதான் போடும் ஆகுதியும் பயனுள்ளதாக ஆகிறது. இங்கேயும் எப்பொழுதும் மன்மனாபவ என்ற மந்திரம் நினைவில் இருக்கிறது என்றால் ஆகுதி பயனடைகிறது. மதுபன் நிவாசிகளோ நிரந்தர மந்திரத்தில் நிலைத்திருப்பவர்கள். மந்திரத்தை கூறுபவர்கள் மட்டுமல்லாமல் மந்திர சுரூபமானவர்கள். இப்பொழுது தந்தை ரியலைசேஷன் பாடம் கொடுத்திருக்கிறார் என்றால் தன்னை உணர்ந்து மாற்றம் செய்திருக்கிறீர்களா? அனைவரும் நன்றாக இருக்கிறீர்களா? யாராவது நன்றாக இருக்கிறேன் என்று கூறினால் உங்கள் வாயில் குலோப் ஜாமுன் என்று தந்தை கூறுகிறார். சொல்வதால் கூட நன்றாக ஆகிவிடுவார்கள்.
குறையை அடிக்கடி யோசிப்பதினால் குறையாகவே இருந்து விடுகிறது. குறையை பார்த்து அழித்து கொண்டே இருங்கள். சோதனை செய்வதின் கூடவே மாற்றமும் செய்யுங்கள். ஏதாவது அதிசயம் செய்து காண்பிக்க வேண்டும் இல்லையா? இவ்வளவு காலத்தில் எவ்வளவு துணை கிடைத்ததோ இதில் ஏதாவது அதிசயம் செய்தீர்களா? அதிசயம் என்று சொல்லும் அளவிற்கு ஏதாவது அந்த மாதிரி காரியம் செய்தீர்களா? அல்லது செய்திருந்தும் மறந்துவிட்டீர்களா? தன்னை எப்பொழுதும் குணம் நிறைந்தவராக பார்த்து உயர்ந்த நிலையில் நிலைத்து கொண்டே இருங்கள். கீழே வராதீர்கள். யார் ராஜ குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளாக இருப்பார்களோ அவர்கள் ஒருபொழுதும் தரையில் மண்ணில் கால்களை வைக்க மாட்டார்கள். இங்கே தேக உணர்வின் மண் இருக்கிறது. இதில் கீழே வராதீர்கள். இந்த மண்ணிலிருந்து எப்பொழுதும் தூரமாக இருங்கள். எண்ணத்தில் கூட தேக உணர்வில் வந்தீர்கள் என்றால் மண்ணில் கால் வைத்தீர்கள் என்பதாகும். வார்த்தைகள் செயலில் வந்தீர்கள் என்றால் மண்ணை அருந்துவிட்டீர்கள் என்பதாகும். ராஜ குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் ஒருபொழுதும் மண்ணை அருந்துவதில்லை. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் உயர்ந்த நிலையில் உள்ள குழந்தைகள் நாம் என்று எப்பொழுதும் நினைவிருக்கிறது என்றால் பார்வை கீழே வராது. பழையவற்றையோ கனவிலிருந்தும் அழித்துவிட வேண்டும். யார் யோகம் நிறைந்த ஆத்மா, ஞானம் நிறைந்த ஆத்மாவாக இருப்பாரோ அவருடைய கனவு கூட புது உலகம், புது வாழ்க்கையினுடையதாக இருக்கும். எப்பொழுது கனவும் மாறிவிட்டது என்றால் எண்ணத்தின் விஷயமே இல்லை. மதுபன் நிவாசிகளின் கனவு கூட உயர்ந்ததாக இருக்கிறது. பாப்தாதாவும் அதே பார்வையில் பார்க்கிறார். மதுபன் நிவாசி என்ற பெயருக்கு மகிமை இருக்கிறது என்றால் கடைசி நேரம் வரையிலும் கூட நாம்தாரி, அதாவது பிருந்தாவனம், மதுபனை சேர்ந்தவர்கள் பெயரினால் மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெயருக்கு இந்தளவு மகிமை இருக்கிறது என்றால் மதுபன் நிவாசிகளின் பெயரே மகான் ஆகும். எப்பொழுது பெயருக்கு இவ்வளவு மகிமை இருக்கிறது என்றால் சுயம் தன்னுடைய சொரூபத்திற்கு எவ்வளவு இருக்கும்? நல்லது. அனைவரும் திருப்தியாக இருக்கவே இருக்கிறீர்கள். நல்லது. வரதானம்: நிரந்தர யோகி மற்றும் தூய்மையானவர் ஆகி அனைத்து விகாரங்களுக்கும் விடை கொடுக்கக்கூடிய சக்தி சொரூப பூஜ்ய சொரூபம் ஆகுங்கள். தந்தை மூலமாக அனைத்து குழந்தைகளுக்கு முக்கியமாக 2 வரதானங்கள் பிராப்தியாகின்றன. ஒன்று எப்பொழுதும் யோகி ஆகுங்கள், இன்னொன்று தூய்மை ஆகுங்கள். யார் இந்த வரதானத்தை வாழ்க்கையில் எப்பொழுதும் அனுபவம் செய்கிறார்களோ அவர்கள் 2-4 மணி நேரங்களின் யோகியாக இல்லாமல் நிரந்தர யோகியாக இருக்கிறார்கள். தூய்மையானவர்களாகவும் எப்பொழுதாவது இல்லாமல் எப்பொழுதும் தூய்மையானவராகவும் மற்றும் அனைத்து விகாரங்களுக்கும் விடை கொடுப்பவராகவும் இருக்கிறார்கள். சில நேரம் கோபம் அல்லது பற்றுதல் வந்துவிட்டது என்று அப்படி வேண்டாம். எந்த ஒரு விகாரமும் நினைவு சுரூபம் ஆக விடுவதில்லை. அந்த மாதிரி யோகிதான் சக்தி சுரூபமானவர், மேலும் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கும் பூஜ்ய சுரூபமானவர். ஸ்லோகன்: எப்பொழுதும் ஞான சூரியனின் எதிரில் இருந்தீர்கள் என்றால் பாக்கியம் என்ற நிழல் உங்களுடன் இருக்கிறது. நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।